பைபோலார் டிசார்டருக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டாக்டர் மெஹர்நித்யன், உளவியல் சிகிச்சை நிபுணர். இப்போ டிப்ரெஷன் அப்படிங்கிறது நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து வரும்போது ஒரு நாள் எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் இல்லாமல் அதையே நினச்சபடி இருக்கிறது, அதை பற்றி ஒர்ரி பண்ணிகிட்டே இருக்கிறது, அது ரிலேட்டடில் சில நேரத்தில் கனெக்ட் ஆகிட்டு லோன்லியாக மாற்றிக்கிறது, யார் கூடயும் பேசாமல் ஆகிறது, இதெல்லாம் டிப்ரெஷன் சார்ந்தது. பைபோலார் அப்படிங்கிறது டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீமிட்டி தான். ஆனால் அவங்க சில நாட்கள் நல்லா இருப்பாங்க, சில நாட்கள் ரொம்பவுமே டிப்ரெஸ்டு மோடுக்கு போயிட்டு அந்த இடத்துல நார்மலாகவே அவங்களால இருக்க முடியாது. சிந்தனைகளே இல்லாதபடி கவலைக்குள்ளே போனதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களுக்குள்ள தான் சின்ன சின்ன எண்ணங்கள், சூசைடல் ரிலேட்டடில், இந்த வாழ்க்கை வேணாங்கிறது சார்ந்து, எதுக்கு நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரியும் நிறைய நேரம் அவங்களுக்கு யோசனைகள் இருக்கும். ஓவர் திங்கிங் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் கடுமையான ஒரு பாதிப்பு மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால எந்த வேலையிலையும் இன்வால்வாக செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. ஸோ இந்த பைபோலார் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதுக்குமே மருந்து தீர்வாகாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது என்ன பண்ணணும்? உளவியல் சிகிச்சையில் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்க முடியும். ஸோ உளவியல் சிகிச்சை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே என்ன பாதிப்பு நடந்ததுங்கிறத நீங்கள் பேச பேச தான் அந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்குள்ளே எப்படி ஆழமாக போயிருக்கு, அதனால உங்களோட டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் எப்படி உருவாச்சு, அதை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உளவியல் சிகிச்சைங்கிறது பிரச்சனைக்கு மாத்திரம் தீர்வு இல்லை, நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன்னு சொல்லலாம்.